Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. God is good and his mercy endures forever. இன்னும் ஒரு புதிய நாளை நம்முடைய வாழ்நாட்களில் காணவும், தேவ பிரசன்னத்திலே வந்து அவருடைய முகத்தை தேடவும் தேவன் நமக்கு அளித்த இந்த மாபெரும் இரக்கத்திற்காய் கிருபைக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God wholeheartedly for the grace and mercy that God has rendered to add a new day to our life and also come to his presence to seek his face. இன்றைக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill his plan and will in our life today. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி ஜெபத்தோடு இன்றைய தியானத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். Let us close our eyes and look unto the Lord and let us get into meditation with a prayer. நன்றி ஆண்டவரே. யெகோவா எலோஹி சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு சமாதானம் தந்தீர் என் உள்ளந்தனில். யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளந்தனில். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். Lord, you are almighty, Lord. நீர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர். Lord, you are sufficient for everything, Lord. நீர் எல்லாவற்றையும் நிரப்புகிறவர். You are the Lord who fills everything, Lord. இந்த காலையிலே எங்களுக்கு நீர் மாத்திரம் போதும் அப்பா. Lord, this morning you are sufficient for us. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் போதும்பா. Your presence alone is sufficient for us, Lord. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையையும் உம்முடைய மகத்துவத்தை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். Give us grace to experience your power and might in our life. உம்முடைய நிறைவாக்கும் சமாதானத்தை எங்கள் உள்ளங்களில் இன்றைக்கு நிரப்புவீராக. Lord, let your perfect peace fill our hearts today, Lord. இந்த காலைவேளையிலேயே நீர் எங்களை போதிப்பீராக. May the Lord teach us this morning, Lord. நலமான பாதை எங்களுக்கு காட்டுவீராக. Show the way that is good to us, Lord. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. May everyone who listen to this word today be blessed, Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தம் தெளிவாய் தொனிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that your voice be heard very clearly, Lord. உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு நேராய் எங்களை வழிநடத்தும். Lord, lead us towards your blessing, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த காலவேளையிலேயும் மீண்டும் 180 நாட்களில் நம்முடைய வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து முடிக்கிற முயற்சியிலே மாத்திரமல்ல, நீதிமொழிகளிலிருந்து 180 தியானங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிப்பதற்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace not only to continue reading the Bible in 180 days but also to meditate from the book of Proverbs in this 180 days. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and his mercies are great. நேற்றைக்கு இந்த சனிக்கிழமை முதல் ஆரம்பிக்க போகிற நம்முடைய பைபிள் குவிஸ், அதை குறித்து நேற்றைக்கு ஒரு விசேஷித்த அறிவிப்பை நான் கொடுத்தேன். I gave you a special announcement regarding the Bible quiz that we have on Saturday. இந்த நீதிமொழிகள் டிவோஷன்ஸில் பங்கு பெறுகிறவர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக அதனுடைய லிங்கை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். We have also sent all the people who take part in this Proverbs devotion through WhatsApp link. நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாருமே உதவி செய்து அநேகருக்கு இதை நீங்கள் பரம்பச் செய்தால், அநேகர் அறியும்படி
நீங்கள் உதவி செய்தால் மிகவும் சந்தோஷமாயிருக்கும். So it would be really happy if we help us by spreading this news to all, whoever you know. கர்த்தர் இதன் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless many people's lives through this. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தொடரலாம். So let us again continue our devotion from the book of Proverbs. நேற்றைக்கு வாசித்த அதே பகுதியை நாம் வாசிக்கலாம். Let us read the same scripture portion that we read yesterday. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Proverbs 3 first 2 verses. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். My son, do not forget my law, but let your heart keep my commands. For length of days and long life and peace they will add to you. நேற்றைக்கு ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே தேவனுடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளை நாம காக்கும்போது கர்த்தர் எப்படி நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி நேற்றைக்கு நாம் தியானித்தோம். Yesterday we meditated like how when we don't forget the law of the Lord and keep all his commandments, how does the Lord give a length of days? இன்றைக்கு அந்த வசனத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம கவனிக்க போகிறோம். Today we're going to meditate one more thing in that verse. கர்த்தருடைய போதகத்தையும் அவருடைய கட்டளைகளை நம்ம காத்து நடக்கும்போது தேவன் நமக்கு பெருக பண்ணுகிற இரண்டாவது காரியம் சமாதானம். The second thing that the Lord gives us when we don't forget his law and keep his commandments is peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நீங்கள் 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, If you read Psalm 119 and verse 165, வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை என்று வாசிக்கிறோம். The Bible says, great peace have those who love your law and nothing causes them to stumble. கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஒரு மனிதன் அனுபவிக்கும் சமாதானத்திற்கும் அதிகமான சம்பந்தம் இருக்கிறது. There's a great or big connection between the peace and the word of God. நம்ம எவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறோமோ கர்த்தர் அவ்வளவு அதிகமாக தம்முடைய சமாதானத்தை நம்முடைய உள்ளங்களிலே தேவன் பதிக்கிறார். The more we love the word of God, the more peace the Lord adds to our life. நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கும் எல்லாவற்றை பார்க்கிலும் சமாதானம் ரொம்ப அவசியம். So I think peace is very much essential for us above all. நீதிமொழிகளை நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக இடங்கள்ல எப்படி சமாதானமா இருப்பது, அமெரிக்கையா இருப்பதை குறித்து அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். If you read in Proverbs, in many places you can find that how more importance has been given to this peace. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். I will show you some examples. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Proverbs 21. 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read verse 9, 21:9, Proverbs 21:9. சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலம் என்று வாசிக்கிறோம். It is better to dwell in the corner of a housetop than with a brawling woman in a wide house. அப்போ ஒரு பெரிய வீடு, பெரிய ஆஸ்தியை பார்க்கிலும் எது முக்கியம்னு கேட்டீங்கன்னா சமாதானம். So peace is more important than spacious house. நீங்கள் அது மாத்திரமல்ல, அதே 21ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read again Proverbs 21 and verse 19, அதாவது சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்துல குடியிருப்பது நலம்னு பார்க்கிறோம். if we read, it is better to dwell in the wilderness than with a contentious and an angry woman. இப்போ இது என்ன காண்பிக்கிறதுனா எந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். So here it shows that peace is more important than location. எவ்வளவு அதிகமாக வைத்திருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, சமாதானம் முக்கியம். So it is not important that what we have in more in number, but peace is more important. இரண்டாவது, எந்த இடத்துல இருக்கிறோன்றது முக்கியம் இல்ல, நமக்கு சமாதானம் தான் அதை விட முக்கியம். Second, peace is more important than location. நீங்கள் அதே போல நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், If you read Proverbs 15 and verse 17, அங்கே பகையோடு இருக்கும் கொழுத்த எருதின் கரியை பார்க்கிலும் ஸ்நேகத்தோடு இருக்கும் இலைக்கரியே நல்லதுன்னு பார்க்கிறோம். we read, better is the dinner of herbs where love is than a stalled ox and hatred therewith. அப்போ சமாதானம் நாம உண்கிற ஆகாரத்தை பார்க்கிலும்
அது ரொம்ப முக்கியமானது. So therefore peace is more important than the food that we eat. நம்ம எத்தனை பேர் இப்படி சமாதானத்தை முக்கியப்படுத்துறோம்னு தெரியல. We don't know how many people gives importance to peace. நிறைய பேர் பொருட்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, வசதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஆகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. Many people give importance to the spacious things, their possessions, their location and food. ஆனால் அநேகர் அந்த அளவுக்கு சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. But many people don't give the same importance to peace. வேதனை என்னவென்றால் இவ்விதமான உலக ஆசீர்வாதங்கள் அநேகவற்றை பெற்றிருக்கிறவர்களுடைய உள்ளத்துல சமாதானம் தான் குறைஞ்சிருக்கு. Most sorrowful thing is that people who have so many things of this world, there is no peace in them. நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்கிற சூழ்நிலைகளிலே சமாதானத்தோடு நம்ம வாழவும் நம்முடைய சமாதானம் பெருகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் பண்ணணும். So in this place or wherever we are supposed to request God for the peace to increase in our life. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களோடு உறவாடுகிறதற்கு ஒரு முக்கியமான நோக்கம், அதுல முக்கியமான எதிர்பார்ப்பு என்னவென்றால் சமாதானம் இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். So one of the important expectation that we move around with people is that we should have peace with each other. ஆண்டவர் நமக்கு உறவுகளை கொடுத்ததற்கும் நோக்கம் என்னவென்றால் அது நமக்கு நல்லது அப்படின்னு அறிஞ்சுதான் நம்ம தனியா இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் விரும்பினாரு. So the reason why the Lord gave our relationships is also that we should not be alone and it is good always to be together. அதை தான் நீங்கள் பிரசங்கி 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். That is what you can read in Ecclesiastes chapter 4. பிரசங்கி 4:9 வாசிக்கும்போது வாசிக்கும்போது if you read Ecclesiastes chapter 4 verse 9 to 12, ஜனங்கள் ஒன்றாய் கூடி இருக்கிறதுனால் உண்டாகிற 3 நன்மைகளை வாசிக்கிறோம். Here you can read about the three advantages that happens when people come together. முதலாவது ஒன்றாய் வசிக்கிறவர்களால் நடக்கிற நன்மை என்னவென்றால் 9ஆம் வசனத்துல அவர்களுடைய பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டாகும் என்று வாசிக்கிறோம். So the first advantage is that when people come together that brings them good reward for their efforts. It becomes profitable. அவர்களுக்கு பலன், அவர்களுக்கு லாபம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். So we see that it is profitable to them. இரண்டாவது, 2 பேர் படுத்து கிடந்தால் 11ஆம் வசனத்துல அவர்களுக்கு சூடு உண்டாகும்னு வாசிக்கிறோம். So in verse 11 it says if two lie together then they will have heat. அதாவது அர்த்தம் என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு இன்பம் உண்டாகும். So it means that it is pleasurable. அப்போ இது இன்பத்தை கொடுக்கிறது உறவு. So the relationships gives us pleasure. மூன்றாவது 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் when you read verse 12, நீங்கள் யாதாம் ஒருவன் அவர்களுக்கு எதிர்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்னு பார்க்கிறோம். we read if one prevails against him two shall withstand him. அப்போ ஐக்கியத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய வல்லமை, ஒரு பெரிய பலன் அவர்களுக்கு கூடுகிறது. So what is the other advantage when people come together is that it is powerful. அதாவது அது லாபத்தை தருகிறது. It is profitable. இரண்டாவது அது இன்பத்தை தருகிறது. It is pleasurable. மூன்றாவது அது வல்லமையை கூட்டுகிறது. And it is powerful. இதைதான் 133ஆம் சங்கீதம் நீங்கள் முதல் 3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், that's why if you read Psalm 133 and the 3 verses therein, அங்கே வாசிக்கிறோம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானதுன்னு வாசிக்கிறோம். here we read behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. ஆனால் நீங்கள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, but if you see a practical real life, அநேக வேளையிலே நாம கொண்டாடுகிற உறவுகளால் நமக்கு சமாதானம் நன்மையை காட்டிலும் அநேக வேளையில அதிகமான குழப்பங்களும் மனவேதனைகளும் தான் மிஞ்சி விடுகிறது. so many times rather than this peace that we have with a relationship we actually end up with all sorrow and problems. இது இன்றைக்கு வந்த ஒரு பிரச்சனை அல்ல. this is not a current day problem. நீங்கள் முதல் பிள்ளைகளாகிய காயின் ஆபேலை பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே இடத்துல சமாதானமா வாசம் பண்ண முடியல. so if you look at the first children Cain and Abel, they were not able to coexist peacefully together. ஒரே ஒரு பலி செலுத்திட்டு 2 பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல பாருங்க. they just made one sacrifice but then they were not able to look at their faces each other. கடைசியில் அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு மூத்தவன் இளையவனை கொலை பண்ணுகிற அளவுக்கு கொண்டு போய் தீவிரமா முடிஞ்சிருச்சு. at last that incident ended with a great murder where the elder one killed the younger one. குடும்பத்துல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்றா சமாதானமா இருக்க முடியல. so even in their problem they were in their family they were not able to live together in நீங்க peace. சபைக்குள்ள பாருங்களேன், அங்கே இதே பிரச்சனை தான். even if you come into church you can find the same problem. நீங்கள் 1 கொரிந்தியர் 1:12 வாசித்தீர்களானால், if you read 1 Corinthians 1:12, கொரிந்து சபையிலே ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பவுலை சேர்ந்தவர்கள், இன்னொரு கூட்டம் நாங்கள் அப்பல்லோவை சேர்ந்தவர்கள் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. here we see there is a division in the church at Corinth where some say they belong to Paul, others say they belong to Apollos. நீங்க நினைக்காதீங்க இயேசு இருக்கிற வரைக்கும் இது ஒழுங்கா போயிட்டு இருந்துச்சு, அவர் போன பிறகு தான் சபைக்குள்ள இப்படி வந்துச்சு நினைக்காதீங்க. so don't ever think that this went on very well until Jesus was there, but this happened only after when Jesus left. நீங்கள் லூக்கா 9:46 22 24 இந்த வசனங்களை வாசிப்பீர்களானால்,
இயேசுவின் சீடர்களுக்குள்ளே வந்து ஒரு சமாதானம் கிடையாது. இவர்களில் யார் பெரியவன் சொல்லி அவர்களுக்குள்ளே பெரிய வாக்குவாதங்களே உண்டாகிறது. If you read Luke chapter 9 and verse 46 and also 22 and 24, you can see there was not peace between the disciples of Jesus Christ, where they argued with each other to find who was the greatest. சரி, நீங்க யோசிக்கலாம், சரி இவங்க எல்லாம் வந்து இப்பதான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, இப்பதான் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்க முதிர்ச்சி இல்லாத சீஷர்கள், அதனால இவங்களுக்குள்ள சமாதானமா இருக்க முடியல நீங்க நினைக்கலாம். You may think that they are in just a training period, they are not so matured enough to become a great people. ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது, If we come to Acts chapter 15, 36 இருந்து 40 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you read verses 30 to 36 to 40, நல்ல முதிர்ந்த அப்போஸ்தலர்களாகிய பவுல் பர்னபாவுக்கு கடும் வாக்குவாதம் உண்டானதுன்னு பார்க்கிறோம். here we read there was a sharp disagreement between Paul and Barnabas, who were mature apostles. அவங்களுக்குள்ள கடும் வாக்குவாதம். There was a great sharp disagreement. அதனால ரெண்டு பேர் பிரிஞ்சே போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். We see they got separated even. நான் நினைக்கிறேன் இந்த சமாதானம் என்பது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். I think this peace is very much important and necessary for our life. இந்த சமாதானத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணணும். And the Lord should add this peace in our life. இந்த சமாதானத்தை குறித்து வேதத்துல வந்து எத்தனையோ அடையாளங்கள், உருவகங்கள், அதை விளக்கும்படியான காரியங்கள் வேதத்துல இருக்கிறது. So there are many things that symbolically symbolizes this peace, and there are many things that also represents peace. ஆனால் இவைகள் நடுவிலே கர்த்தர் வந்து எனக்கு இன்றைக்கு ஒரு உருவகத்தை கர்த்தர் தியானிக்கும்படி அதிகாலையில் என்னோடு பேசினாரு. But the Lord actually spoke with me to speak on one important thing today. இந்த ஏசாயா 66ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், If you come to Isaiah chapter 66, 12ஆம் வசனத்தை பாருங்கள். verse 12. ஏசாயா 66:12. Isaiah 66 verse 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடும் ஆற்றை போலவும் அவ்விடமாய் பாயும்படி செய்கிறேன். For thus says the Lord, behold, I will extend peace to her like a river, and the glory of the nations like an overflowing stream. எத்தனையோ இடங்கள்ல சமாதானத்துக்கு எத்தனையோ அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தை படிக்கும்போது சமாதானம் எதோடு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பீர்களானா, அது வந்து ஒரு நதி, ஒரு ஆறுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Though peace is symbolized using many other things in many other places, but here the peace is actually compared to a river. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலையில இந்த கண்ணோட்டத்துல சமாதானத்தை தியானிக்கும்படி கர்த்தர் என்னை வழி நடத்தினார். So this morning the Lord led me to meditate about this peace in this perspective. சமாதானம் ஒரு நதியை போல கர்த்தர் பெருக பண்ணுவார். The Lord will increase or extend peace like a river. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நதியை பற்றி நான் யோசித்த பொழுது, when I thought about this river, இந்த நதிக்கு 3 சுபாவங்கள் இருக்கிறது, 3 தன்மைகள் இருக்கிறது. இந்த 3 தன்மையுமே சமாதானத்துக்கும் பொருந்தும். So these rivers have got 3 nature or 3 characteristics which is also which will also fit for peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Isaiah 43 and verse 19, ஒரு நதியினுடைய முதலாவது தன்மை நீங்க படிக்கலாம். you can read about the first characteristic of a river. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Behold, I will do something new. Now it will spring forth. Will you not be aware of it? I will even make a roadway in the wilderness, rivers in the desert. நதிகளை குறித்து நாம் தியானிக்கும் போது அதனுடைய முதலாவது ஒரு சுபாவம் அல்லது குணாதிசயம் என்ன தெரியுமா? So what is the first nature or characteristic of rivers? நதிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை. Rivers were formed by God. நதிகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை. Rivers were formed by God. பாருங்க, மனுஷனால வந்து குளங்களை, குட்டைகளை, ஏன் ஏரிகளை கூட அவன் வந்து உண்டாக்கி விட முடியும். So man can create ponds, lakes, he can create only ponds and lakes. ஆனால் தேவன் மாத்திரம்தான் நதிகளை உண்டாக்க முடியும். But only God can create rivers. இன்னைக்கு பாருங்க, இந்த நதிகளை வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது திசை திருப்பி அதை வந்து கொஞ்சம் அவங்க இஷ்டத்துக்கு மாற்றி அதை தடுத்து அதுல வந்து அணை போட்டு என்னென்னமோ பண்றாங்க. So today people are trying to divert the way of rivers, the flow of rivers, and they are also trying to do many other things with the rivers. ஆனால் கர்த்தர் உண்டாக்கின நதி வந்து சில வேளையில
பெரிய மழை வரும் பொழுது அது மனுஷன் கட்டின அத்தனை கட்டடங்களையும் வாரி கொண்டு போய் அதுக்கு கர்த்தர் என்ன நியமிச்சாரோ அந்த பாதையை அது தானா தெரிந்தெடுத்துவிடும். But many times when there's a great flow of rain and when there's a flood that flows in a river, it just moves around and it even can break down all the buildings and it takes its own way. பாருங்க, எப்படி எந்த மனிதனாலும் ஒரு நதியை உண்டாக்க முடியாதோ அதே போல எந்த மனிதனாலும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. Like how rivers cannot be created by man, similarly peace cannot be created or given by man. ஆகவேதான் சங்கீதம் 29:11 வாசிக்கும்போது, that's why if we read Psalm 29:11, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், this is a familiar verse. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord will give strength unto his people, the Lord will bless his people with peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. சமாதானத்தை கொடுக்கிறவர் கர்த்தரே. It is God who gives peace. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தரே. It is God who creates peace. அவரே சமாதானத்திற்கு கர்த்தராக இருக்கிறார். He is the father or prince of peace. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆகவேதான் கொலோசியர் 3:15 வாசிக்கும்போது, that's why if we read Colossians 3:15, சமாதானம் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுதுன்னு வாசிக்கிறோம். Here we read about peace as let the peace of God rule in your hearts. நம்முடைய தேவனுடைய தன்மை விசேஷமாய் சொன்னோம்னா திருத்துவ தேவனுடைய தன்மையே சமாதானத்தை கொடுக்கிறவராய் உண்டு பண்ணுகிறவராய் நீங்கள் பார்க்கலாம். The nature of a God, especially the triune God, we see him as a God of peace. நீங்கள் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you read Hebrews 13 and verse 20, அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் யாருன்னா சமாதானத்தின் தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். here we read him as a God, the Father, the God of peace. அது யாரை குறிக்கிறது என்றால் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. So it actually represents the Father, the God. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you read Isaiah 9 and verse 6, இயேசு கொடுக்கப்பட்ட ஒரு நாமங்களிலே ஒன்று அவர் சமாதான பிரபு என்ற குமாரனை பற்றி எழுதி இருக்கிறது. so one of the name that is being given to Jesus is the Prince of Peace, which is written about the Son. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Galatians chapter 5 and verse 22, இந்த சமாதானம் என்பது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய கனி என்று வாசிக்கிறோம். we read this peace as one of the fruit of Holy Spirit. அப்போ பிதாவாகிய தேவனால் உண்டாகிற சமாதானம், so first is a peace, a peace that comes through God the Father. அதே போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானம், next the peace that the Son Jesus Christ gives it, மூன்றாவது பரிசுத்த ஆவியானவரால் நாம் பெறும் சமாதானம், and third the peace that we receive through the Holy Spirit. அது எதன் முக்கியத்துவம் இங்க பெறுது அப்படின்னு சொன்னா சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர் மாத்திரமே. so it actually says that it is God who creates peace. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பார். the Lord will give peace unto his people. இதைதான் இயேசு சொல்லும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, this is what when Jesus said in John chapter 14 and verse 27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாசிக்கிறோம். we read, peace I live with you, my peace I give unto you, not as the world giveth give I unto you, let not your heart be troubled, neither let it be afraid. ரொம்ப அழகா இருக்கு இந்த வார்த்தைகள். the words are very beautiful here. எங்கேயோ நான் இரவல் வாங்கி உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா. I did not borrow it from someone else and give it to you. நான் எங்க இருந்தோ எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. I did not take it from somewhere and give it to you. நான் சொல்லுவேன், இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தர்றேன். Jesus said, I will give you my peace. அது என்னுடைய சமாதானம். it is my peace. அது மாத்திரம் இல்ல, அவர் சொன்னாரு, and not only that, நான் கொடுக்கிற சமாதானத்தை நீங்க உலகத்துல எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. the peace that I give you, you cannot find it in this world. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்துள்ள எல்லா சமாதானத்தை பார்க்கிலும் இயேசுவின் சமாதானம் வித்தியாசமானது. the peace that Jesus gives is totally different from any other peace that you have experienced so far. நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாததும் காணாததுமான ஒரு சமாதானத்தை இயேசு தான் தருகிறேன் என்று சொன்னார். Jesus said that he will give us peace which is unseen and unheard of. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அதனால தான் பிலிப்பியர் 4:7 வாசிக்கும் போது, That's why when you read Philippians 4:7, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள 6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம். That's why when you read from verse 6, be careful for nothing, but in everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. அப்படி நீங்கள் தேவனை நீங்கள் சார்ந்து அவரை நீங்கள் அண்டிக் கொண்டு அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று அவரை தேடுவீர்களானால், Likewise, when you depend on the Lord, when you lean on Him, and when you seek His presence to receive your peace, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று வாசிக்கிறோம். and then the peace of God which passeth all understanding shall keep your hearts and minds through Christ Jesus. அப்போ என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் பெருக வேண்டுமா? So if you want the peace to increase in your life, அந்த சமாதானம் ஒரு நதியை போன்றது. this peace is like a river. அந்த நதி எப்படி கர்த்தரால் மாத்திரம் உண்டாக்கப்படுகிறதோ, Like how these rivers are created only by God. தேவன் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர். Our God only can create peace to us. எப்படி சமாதானத்தை மனிதனால் கொடுக்க முடியாதோ, Like how men cannot give peace. சமாதானத்தை எப்படி உலகம் தானாய் கொடுக்க முடியாதோ, Like how this world cannot give peace by itself. கர்த்தரும் அவரை சார்ந்து கொள்ளாத வரைக்கும், அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்காத வரைக்கும் சமாதானத்தை எந்த மனுஷனும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. Until a person lean upon the Lord, depend on the Lord, request it from God, he will never receive peace from the இந்த Lord. காலையில ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் நேசிக்கிறேன். Lord, this morning, Lord, I love your commandments. ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் தேடுறேன். Lord, I seek your face, Lord. என் இருதயத்தில் உள்ள எல்லா கலக்கங்களை விலக்கி உம்முடைய சமாதானத்தை என்னில பெருக பண்ணுன்னு கேளுங்க, கர்த்தர் பெருக பண்ணுவார். Ask Lord, Lord, remove all the troubles of my heart, and Lord, increase your peace in me, and the Lord will surely do it. உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையா இருக்கலாம், No matter how much your situation might be totally against you. அன்றைக்கு சீடர்கள் இயேசுவோடு படகிலே சென்ற பொழுது காற்றும் மழையும் பெருவாக அவர்கள் மேல் மோதி படகை அமிழ்ந்து போகத்தக்கதாக தண்ணீர் எல்லாம் படகுல நிரம்பி விட்டது. That day when disciples went along with Jesus in a boat, they found there was a great storm and rain, and all the waters began to enter into their boat, and they began to sink. அவர்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், They know to fish, அவர்களுக்கு படகை ஓட்ட தெரியும், they know to row a boat. ஆனால் அவர்களுக்கு என்ன முடியாது, என்ன தெரியாதுன்னா இந்த குழப்பத்தின் நடுவில் எப்படி சமாதானத்தை உண்டு பண்றதுன்னு தெரியாது. But what they don't know is that to bring a peace amidst this confused state. எப்படி இந்த காற்று அமர பண்றதுன்னு தெரியாது. They don't know how to calm the storm. அவர்களால முடியவும் முடியாது. They could not do it. அந்த காற்று பெருகின போது ஒரு வார்த்தை தான் அவங்க சொல்ல முடிந்தது, நாங்கள் சாகிறோம் என்று சொன்னாங்க. When the storm and wind rose, they could say only one, we are dying. உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? Are you in such a state in your life? நான் மடிந்து போகிறேன், நான் சாக போறேன், I am about to die. என் படகெல்லாம் தண்ணீரால் நிரம்பிருச்சு, My boat is full of water now. என்னால் இந்த காற்று அடக்கவே முடியல, I am not able to calm this storm. என்னால் இந்த புயலை நிறுத்த முடியல, I am not able to stop this hurricane. என்னால் இதை மேற்கொள்ள முடியல, I am not able to overcome it. அது என்னை முழுவதுமாக ஆக்கிரமித்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? Do you think that it has taken dominion over you? நான் சொல்லுவேன், இன்றைக்கு இயேசுவை எழுப்புங்க. Today I tell you, wake up Jesus. அவரை நோக்கி கூப்பிடுங்க. Call unto him. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. Hold on to his word. அவரை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுங்க. And give your petition unto the Lord. ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து நீங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. And don't worry about anything, but just give everything unto the Lord. நான் சொல்லுவேன், புத்தி கெட்டாத சமாதானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். And I tell you, the peace of God which surpasseth all understanding will be able to fill your நான் life. சொல்லுவேன், எப்படி நதிகளை தேவனே உண்டாக்குகிறாரோ அதே போல சமாதானத்தையும் அவராலே மட்டுமே நமக்கு கொடுக்க முடியும். Like how rivers were formed by God, peace will also can be given only by God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the holy name of God. இந்த நதிகளை குறித்து நான் யோசிக்கும் பொழுது இன்னொரு காரியத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. So when he thought about these rivers, the Lord reminded me one more thing. இந்த நதி என்பது எப்படிப்பட்டது என்று கேட்டார், நதிக்கு ஒரு இரண்டாவது சுபாவம் இருக்கு. There's a second nature or characteristic of this river. நதியானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிய தண்ணீரை பாய்ச்சி அடிக்கும். These rivers keep flowing with freshness. ஒவ்வொரு நாளும் புதிய தண்ணீரை அது என்ன செய்யும்னா அது நமக்கு
பாய்ந்து அழிக்கும். Rivers keep flowing with freshness and new water. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. ஒரு குளத்துல குட்டையில கூட வந்த தண்ணி அப்படியே தேங்கிரும். So even in a pond you can see that they remain stagnant. ஆனால் ஒரு ரிவரை பார்த்தீங்கன்னா அது ஊற்றிலிருந்து எழும்பி அது என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கும். But when you see a river, it starts from its spring and it always keep flowing with freshness. ஆகவேதான் ஒருவர் சொல்லுவாரு, ஒருவனும் ஒரு ஒரே நதியில 2 முறை மூழ்க முடியாதுன்னு சொல்லுவாரு. So a person said no one can immerse in a river twice என்று சொல்லுவார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீ ஒரு முறை முங்கி எழுதினா அடுத்தது வர்றது புது தண்ணின்னு சொல்லுவார். It means that when you immerse first time and rise up, the second time when you immerse it is a new water. அது புதிய தண்ணீர். It is a new water. அது பழசு ரிவர்ஸ்ல திரும்பி வரவே வராது. The old water will not come again in reverse. அது திரும்ப சர்க்குலேட் ஆகாது. It cannot circulate again. ஒரு ஊற்றிலிருந்து அது கிளம்பி ஊற ஆரம்பிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டுனா அது வந்து புதிய தண்ணீராக ஒவ்வொரு நாளும் இருக்கும். When it starts flowing from a spring, it is new and fresh always. அது புதிய பாதைகளை தெரிந்து கொள்ளும். It will choose new paths. நான் சொல்லுவேன், அதை வந்து நீ எட்டி பிடிக்கணும். You have to catch it. நீ அதான் பின்தொடர்ந்து போணும். You have to pursue it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இதை குறித்து நான் யோசிக்கும்போது ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு காலைல பேசினாரு. So when I thought about this, the Lord spoke with me. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 லிருந்து 11 வாசிப்பீர்களானால், Read 1 Peter chapter 3 verse 10 and 11. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவன் என்று வாசிக்கிறோம். We read, for whoever would love life and seek good days must keep their tongue from evil and their lips from deceitful speech. They must turn from evil and do good. They must seek peace and pursue it. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த சமாதானம் வந்து யாருக்காகவும் நிக்காது. So it means that this peace will not stop for anyone. அது பாய்ந்து ஓடிட்டே இருக்கும். It will keep on flowing. நாம தான் என்ன பண்ணணும்னா அதை தேடி பின்தொடர்ந்து பிடிக்கணும். But we are supposed to seek it and pursue it. சமாதானத்தை தேடி பின்தொடர்ந்து பிடிக்கணும். We have to seek peace and pursue it. அது தானாய் நடக்கும்னு காத்திருக்க முடியாது. It is not an automatic process to wait. அதனால தான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, That's when we read Ephesians 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். We read, endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. ஆங்கிலத்தில் இது கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து சமாதானத்தை காத்துக்கொள்ள நீங்க வந்து பிரயாசப்படுங்கன்னு அவர் எழுதுறார். In English it says you have to endeavor to keep up the peace. நீங்க முயற்சி எடுங்க. You have to make effort. நீங்க வந்து அதை பின்தொடர்ந்து போகணும். You have to pursue it. இன்னொரு விதமா சொன்னா, In other words, இந்த சமாதானம் என்பது ஒரு குட்டையை போல வந்தது அப்படியே நிலைச்சிருக்கும்னு எதிர்பார்க்க கூடாது. So don't ever expect that it is like a pond which is stagnant and remains forever. நான் சொல்லுவேன், இந்த சமாதானம் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நாம புதிதாக தேடி கண்டுபிடிக்கணும். But we have to find new thing and it is a continual process. We have to find new things every எப்படி day. ஒரு நதி வந்து தினந்தோறும் புதிய தண்ணீரை வந்து சுரந்து அது வந்து ஓடிக்கொண்டே இருக்கிறதோ பாய்ந்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல சமாதானத்தையும் நம்ம தொடர்ந்து பின்தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அதை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும். Like how rivers spring up and continually it gives a new fresh water, we are also supposed to renew this peace every day. இது சமாதானம் என்பது ஏதோ ஒரு நாள் நாம சாதித்த ஒரு சாதனை கிடையாது. So this peace is not a one time achievement in our life. அது தொடர்ந்து பின்தொடர்ந்து போக வேண்டிய ஒரு காரியம். It demands continuous pursuit. அதை நாம் இரவும் பகலும் விழித்திருந்து நம்ம பாதுகாத்து தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். It is something that needs constant vigilance and something that needs constant monitoring. நேற்றைக்கு சமாதானம் இருந்தது, இன்றைக்கு பிரச்சனை வந்துருச்சேன்னு சொல்லி நீங்க வந்து சமாதானம் பெர்மனண்டா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கவே கூடாது. You can never think that this peace remains permanent, like yesterday I had peace but today I did not have peace. நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் அதை பின்தொடர்ந்து ஓடணும். But every day we are supposed to pursue it and go behind it. ஏன்னா இந்த சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா நதியை போன்றது. Because this peace is like a river. நதியை போன்றது. It is like a river. குடும்பத்துல கூட நீங்க பார்ப்பீங்களானா, Even in your families, இன்றைக்கு சமாதானமா இருக்கு அப்படின்றதுக்காக நாளையும் இது அப்படியே இருந்திருக்கும்னு நினைச்சிடாதீங்க. So just because today it is peaceful, it doesn't mean that it will remain the same tomorrow also. ஒவ்வொரு நாளும் நீங்க அதை காத்துக்கொள்ள நீங்க பிரயாசம் எடுக்கணும். You are supposed to make effort to keep it every day. ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பின்தொடரணும். You are supposed to pursue it every day. ஒவ்வொரு நாளும் அதை வாஞ்சிக்கணும். Every day you are supposed to desire for it. ஒவ்வொரு நாளும் அதை தேடணும். You should seek it every day. அதனால தான் வாசிக்கிறோம்,
கூடுமானால் யாவரோடும் சமாதானமா இருக்க நாடுங்கள்னு போட்டிருக்கு. That's why it is written, follow peace with all men. அதை ஃபாலோ பண்ணணும், You're supposed to follow it. அதை நாடணும், அதை தேடணும். You have to follow and seek it. ஏன்னா அது நதி போல பாஞ்சுக்கிட்டே இருக்கும். It's because it flows like a river. நீங்க ஒவ்வொரு நாளும் போய் முண்டு கொள்ளணும். You are supposed to take it from it every day. ஒவ்வொரு நாளும் அதை நீங்க சார்ந்து இருக்கணும். And you have to lean upon it every day. பாருங்க, இந்த 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 நதிகள் அந்த காலத்துல ஃப்ரெஷ் வாட்டருக்கு இதான் ஒரே சோர்ஸ். So those days it is the only source for fresh water. இந்த நதியை சுற்றி தான் எல்லா பேர் என்ன சிவிலைசேஷன்ஸ் அல்லது எல்லா விதமான பேர் என்ன மனித குழுக்கள் எல்லாமே அதை சுத்தா வாழ்ந்தது. So civilization all lived depending upon these rivers. சமுதாயங்கள் எல்லாமே இந்த நதியை சார்ந்து தான் வாழ்ந்தது. All the society and civilization depended upon rivers. இந்த எகிப்திய சாம்ராஜ்யம், நீங்க எந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்க எதன் அருகில சாம்ராஜ்யங்களை ஸ்தாபித்தாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி தண்ணி கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஊற்று பக்கத்துல தான் அவங்க சாம்ராஜ்யங்களை வைத்திருந்தாங்க. Even if you look at this Egyptian kingdoms and also Roman kingdoms, you can see that they established their kingdom only near the rivers. அதுல அந்த தண்ணீர் பாய்ந்து வந்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா உயிர் வாழ முடியும். So only when the rivers flow in those rivers, only then they can survive. அதுல ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, and one among the important thing there, ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு வேண்டிய தண்ணீரை அவங்க ஃப்ரெஷ்ஷா மொண்டு கொள்வாங்க. So they used to take water fresh every day for that is required for them. சமாதானத்தை கூட அப்படிதான் நம்ம தேடணும். And we should also seek peace in the same manner. ஒவ்வொரு நாளும் மொண்டு கொள்ளணும். We should take and every day. ஒவ்வொரு நாளும் பின்தொடரணும். We have to pursue it every day. கொஞ்சம் கவனிக்காம நம்ம போயிட்டோம் சொன்னா, if you don't give consideration for that, அந்த சமாதானம் விட்டு ஓடிரும். the peace will run away from us. தொடர்ந்து போணும். We have to pursue it. அதனால தான் இயேசு சொன்னாரு, that's why Jesus said, நீ உன் சகோதரனோடு உனக்கு ஒரு வழக்கு இருந்தா, so if you have something against your brother, நீ ஒரு காணிக்கையை கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே படைக்கும் பொழுது அதை குறித்து உனக்கு ஒரு எண்ணம் வருமானால், and if you come to offer offering to the Lord in the altar, and if you remember that, ஆண்டவர் சொன்னார் அந்த காணிக்கை அங்கேயே வச்சிரு. the Lord said you leave your offering there. காணிக்கை எங்கேயும் ஓடிராது. offering will not go there. அங்கேயே வச்சிரு. you leave it there. முதல்ல போய் உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாயிடு. you first go and reconcile with your brother. ஓடி போய் ஒப்புரவா. you go and reconcile. பின்பு காணிக்கை செலுத்து. then you come and offer it. இயேசு சொன்னாரு, Jesus said, ஒருவன் உனக்கு விரோதமாக உனக்கு வழக்கு தொடுக்க வந்தானா, if a person files a case against you, அவன் நியாயாதிபதிட்ட போய் அல்லது ராஜாட்ட போய் அவன் மனு கொடுக்கிறதுக்கு முன்னால வழியிலேயே அவன்கிட்ட சமாதானம் பண்ணிருந்தார். before he goes and gives a petition to the judge or the king, reconcile in the way. ஒருவன் ஒரு ராஜா அவனுக்கு விரோதமாய் அவன் யுத்தம் பண்ண வரும்போது, when a king comes to wage a war against a person, இயேசு சொன்னார் அவன் என்ன பண்றான்னா, இந்த யுத்தத்துல எனக்கு இருக்கிற சேவகர்களை வைத்துக்கொண்டு என்னால எதிர்க்க முடியுமா அப்படின்னு கணக்கு பார்க்கறான். so Jesus said first he will make a calculation as to find whether he will be able to win in this war with the people he has. அவன் கணக்கு பார்க்கும் பொழுது தன்னால் அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவன் கணிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, so if he estimates that the people with him will not be able to give a greater success to him, அவன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய பிரதானிகள் அனுப்புறான், சமாதான மனுக்கள் அனுப்பி அந்த எதிராளியான ராஜாவோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அவன் சமாதானத்தை ஏற்படுத்திறான். then he will send chiefs of his nation to the other king and go for a peace treaty with him. அப்போ அவன் என்ன செய்யறான், அந்த சமாதானத்தை இவன் பின்தொடர்ந்து போனான் தான் இவன் உயிர் பிழைக்க முடியும். so only if he pursue this peace he can survive. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், I tell you with love, உங்க குடும்பங்கள்ல சமாதானம் வேண்டுமா, if you need peace in your family, உங்க வேலை ஸ்தலங்கள்ல சமாதானம் வேண்டுமா, if you need peace in your workplace, அதுவா தானா வரும் நீங்க எதிர்பார்க்காதீங்க. don't expect that will come automatically. நீங்க அதை பின்தொடர்ந்து போணும். you have to follow it. நீங்க அதை காத்துக்கொள்ளணும். you have to keep it. ஒவ்வொரு நாள் அதை மொண்டு கொள்ளணும். you have to take every day from it. ஒவ்வொரு நாள் அதை பராமரிக்கணும். you have to take care of it every day. ஒவ்வொரு நாளும் நீங்க அதை பின்தொடர்ந்து போணும். you have to pursue it every day. இல்லவிட்டால் அது சமாதானம் உங்களுக்கு நிலைச்சிருக்காது. otherwise it will not remain stable. நிறைய பேர் அந்த சமாதானத்தை பின்தொடராம ஒரு குட்டையை போல எல்லாம் இருக்குன்னு உட்கார்ந்து இருக்காங்க. today many people are not pursuing this peace, but they think that it is like a pond and it remains stagnant. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே அதை தீர்த்து கொள்றது இல்ல. so if there is a small problem they will not solve it immediately. அதை ரொம்ப நீண்ட நாட்களா நீட்டித்து கொண்டே போகும்போது அது கசந்து போகிறது. when it prolongs for a long time it becomes bitter. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக ஒரு கோபம் தணிஞ்சிரணும். so before the sun sets your wrath should go down. ஒவ்வொரு நாள் நீ சமாதானத்தை பின்பற்றி ஓடணும். you have to follow and pursue peace
every day. அதை வந்து ஒரு ஓடுகிற நதியை போல நீ பாய்ந்து போய் எடுக்கணும். So like a flowing river, you have to go behind it and get it from it. தினந்தோறும் அதை புதுப்பிக்கணும். You have to renew it every day. நான் சொல்லுவேன், அப்படி உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பாய்ந்து வருகிற ஒரு நதியை போல உங்களுக்கு இருக்குமானால், I tell you, if the peace is like a river that keeps flowing with freshness every day, நான் சொல்லுவேன் உங்க வாழ்க்கை வந்து ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கும். I tell you, your life will be a peaceful life. உங்கள் சமாதானம் பெருகும். Your peace will increase in your life. உங்க நதியை போன்ற சமாதானத்திலிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை காத்துக்கொள்ள பிரயாசம் எடுங்க. And you should take effort to keep that peace in your life which is flowing like a river. மூன்றாவது, இந்த நதியை குறித்து நான் கவனித்த பொழுது, And third, when I thought about these rivers, இந்த நதி வந்து எப்படிப்பட்டது என்று பார்ப்பீர்களானால், what is the nature of these rivers? ஏசாயா 41ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to Isaiah 41. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? If you read from verse 18, 41:18. 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். I will open rivers on the bare heights and springs in the midst of the valleys. I will make the wilderness a pool of water and the dry land fountains of water. I will plant in the wilderness the cedar, the shittim tree, the myrtle and the oil tree. I will set in the desert the fig tree and the pine and the box tree together. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த நதியினுடைய மூணாவது ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? What is the third nature of river? நதி எங்கே பாய்கிறதோ அந்த நதி பாய்கிற இடம் எல்லாம் அது செழிப்பாக மாற்றிவிடும். Rivers make a place fruitful wherever it flows. அது எங்க பாய்கிறதோ வறண்டு போன இடமா இருந்தாலும் அதை வந்து தண்ணீர் தடாகமாக, அது நீர் கேணியாக, அது ஒரு செழிப்பான பூமியாக அது மாற்றிவிடும். So no matter, even if it is a dry land, if rivers flow in there, it makes the wilderness a pool of water and dry land fountains of water. நீங்க வாசிப்பீர்களானா, If you read here, அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா வனாந்தரமா தான் இருந்தது. so that place was like a wilderness. ஆனால் அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆறுகளை உண்டு பண்ணி வர பண்ணும் பொழுது, But when the Lord made springs to flow in that place, அந்த ஊற்றுகள் எல்லாம் திறந்து பாய விடும்போது, when the springs are open and made to flow in that place, வேதம் சொல்லுகிறது நடக்கிறது என்னவென்றால் 19ஆம் வசனத்துல, verse 19 says, கேதுரு மரம் முளைக்குது, சித்தி மரம் முளைக்குது, மிருதுச்செடி முளைக்குது, ஒலிவ மரம், தேவதாரு விருட்சம், பாய்மர விருட்சம், புன்னை மரங்கள் எல்லாம் உண்டாயிடுது. So here you can see cedar tree, the shittim tree, the myrtle, oil tree, and you can find a fir tree and many kinds of trees that are growing up here. எல்லாம் நன்மை தரும். So all brings fruits. எல்லா நன்மை தர்ற விருட்சங்கள் எல்லாம் வந்து அங்க உண்டாயிருது. And all the fruitful trees are growing up here. சங்கீதம் 1:3 வசனம் வாசிக்கும் போது கூட, Even if you read Psalm 1:3, அவன் நீர்க்கால்களில் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு வாசிக்கிறோம். if you read, he will be like a tree firmly planted by streams of water, which yields its fruits in a season, and its leaf does not wither, and whatever he does, he prospers. அப்ப அர்த்தம் என்னன்னா, இந்த மரம் வந்து இப்படி பச்சை மரமாகவும் கனி தருகிற மரமாகவும் செழிப்பான மரமாகவும் வெற்றியுள்ள வாழ்க்கை வர வேண்டுமானா அதற்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டா போதும். So it means that if this tree ought to be fruitful, if it ought to be prosperous, then it should be planted by the tree by the way of rivers. இதோட கருத்து என்னன்னு சொன்னா, So what does it mean? உங்க வாழ்க்கையில வந்து நீங்க எல்லா பகுதியிலும் செழிக்க வேண்டுமா? If you ought to prosper in all parts of your life, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுவேன், I tell you with love, சமாதானத்தை ஒரு நதியை போல தேடுங்க. seek peace like a river. நிறைய பேர் வந்து பொருட்களை ரொம்ப தேடுறாங்க. Many people seek things. நிறைய பேர் அந்தஸ்தை தேடுறாங்க. Many people seek position. நிறைய பேர் நியாயத்தை தேடுறாங்க. Many people seek justice. நிறைய பேர் பல காரியங்களை தேடுறாங்க, சமாதானத்தை மட்டும் விட்டுறாங்க. Many people seek many other things, but they don't seek நிறைய peace. வீடுகள்ல இந்த பிரச்சனைகளுக்கு முடிவே வராத காரணம் என்னன்னா, அவங்க வந்து மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, சமாதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. The reason why most of the problems don't end in our life or in a family is because they don't give importance to peace. நிறைய பேர் நினைக்கிறாங்க பொருளை வச்சு சமாதானத்தை வாங்கிரலாம்னு. They think we can buy peace using goods. பணத்தை வச்சு சமாதானம் வாங்கிரலாம். We can buy peace using money. இந்த கேட்டதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா சமாதானம் வந்துரும். So if we get what we ask for, then we will have peace. நீங்க தவறா விளங்கிட்டீங்க. You have mistaken it. பொருட்கள் வந்து அனித்தியமானது. All things are not eternal. எவ்வளவு பொருளை சேர்த்துட்டாலும் அதோட சேர்த்து சமாதானத்துல நீங்க வாங்கவே முடியாது. No matter how many goods you may gather, you cannot add a peace along with that. திரளான பிரயாசங்கள், திரளான பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு
ஞானி சொல்றார் இதெல்லாம் மனசுக்கு சஞ்சலம் தான் சொன்னாரு. So after gathering so much of goods and things, this wise man says it is just a sorrow to our நான் சொல்லுவேன், life. உங்க வீடுகள்ல உங்க எந்த உறவுகள்ல நீங்க வந்து சமாதானத்தை காக்கிறதுக்கு நீங்க வந்து முதல்ல நீங்க வந்து உங்க 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 உறவுகள் செழிக்கிறதுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது முதல்ல சமாதானத்தை தேடுங்க. I tell you, even in every part of your life, for you to have a relationship in a prosperous way, just seek peace first. நீங்க சமாதானத்துல நிலை கொண்டிருவீங்களானா, If you stand firm in peace, நீங்க கேட்டது கேளாதது எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சிடும். and whatever you ask or if you don't ask for, you get everything in your நீங்க life. விரும்புகிறது தேடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். You will get whatever you desire, whatever you like. உங்களுடைய மரமாகிய வாழ்க்கை வந்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும். So your life, which is like a tree, will start giving fruits. நீங்க பரம்ப ஆரம்பிப்பீங்க. You will start to grow. உங்கள் இடமே ஒரு நீர்க்கேணியா மாறிடும். So your entire place will become a pool of water. உங்களுடைய இடமே பாத்தீங்கன்னா ஒரு செழிப்பான பூமியா மாறிடும். Your entire place will become as a prosperous land. நீங்க தேட வேண்டியது முதலாவது சமாதானம். It is peace that you're supposed to seek first. சமாதானத்தை உண்டு பண்ணாம நீங்க பெருகவே முடியாது. Without making peace, you cannot grow. பாருங்க, இதை ஆபிரகாம் அறிந்திருந்தாரு. And Abraham knew this very well. அதனால அந்த வேலைக்காரன்ட்டே பிரச்சனை ஆரம்பிக்குதுன உடனே, எப்பா நம்ம 2 பேர் சகோதரர், நமக்கு சமாதானமா இருக்க வேண்டியது முக்கியம்பா, இடம் மாறினா கூட பரவாயில்ல, 2 பேர் முகத்தை நாளைக்கு பார்க்கணும், அதனால சமாதானத்தை முக்கியப்படுத்தினான். So when he found that there's a problem between the servant of both the people, then he said, we need peace first, we are brethren, therefore let us seek peace alone. பாருங்க, ஈசாக்கு இதை அறிஞ்சு வச்சிருந்தாரு. Isaac also knew this. அதனால அவர் என்ன செய்தார்னா, தனக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்கள் வந்து தனக்கு பிரச்சனை கொடுக்கும்போது இடங்களை கூட விட்டுட்டு போயிட்டாரு. So that's why when his enemies arose up against him and made problem, created problem, he just gave the places and also left the place. அவர் தோண்டின துறவுகள் தண்ணீரே வந்தா கூட பரவாயில்ல எடுத்துக்கோன்னு சொல்லி போயிட்டாரு. Even when he dug wells and when he brought water, he just gave it to them and left the place. ஈசைக்கு போனது, சித்னா போனது. So he lot Isaac and Sitna. ஆனால் கடைசியில ரெகபோத் ஒன்று வந்தது. But at last he got Rehoboth. அந்த இடத்துல அவனோடு அவர்கள் வாக்குவாதம் பண்ணல. And there they did not dispute with him. அப்போ உடனே ஈசாக்கு சொல்றாரு, Immediately Isaac said, கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு இடம் உண்டாக்கினா, the Lord has made a place in this land. இப்பொழுது நாம் பலுகி பெருகுவோம். Now we shall increase and multiply. எப்போ? When? சமாதானத்தை தேடும்போது தான். When he sought peace. இன்னைக்கு நிறைய பேர் சமாதானத்தை விட்டு இடத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. Today many people just live behind peace, but they take hold of the land. அவங்க சமாதானத்தை விட்டுட்டு அவங்க வந்து இன்றைக்கு அவங்க வந்து பொருட்களை பிடிச்சிட்டு இருக்காங்க. They give up peace and they take hold of goods and things. இன்றைக்கு சமாதானத்தை விட்டுட்டு பணத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. They give up peace and they take hold of money. நான் சொல்லுவேன், எவ்வளவு விலை கொடுத்தாலும் சமாதானத்தை நம்ம வாங்கவே முடியாது. I tell you, no matter how much you may pay, you cannot buy peace. நீங்க தேட வேண்டியது சமாதானம். You are supposed to seek peace. எதை வேணாலும் அதுக்கு விட்டு கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கேன். We should be able to give up anything for that. எனக்கு தெரியும், நீங்க சமாதானத்தை முக்கியப்படுத்துவீர்களானால், If you give importance to peace, நான் சொல்லுவேன், அது மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து திருப்பி கொடுத்துரும். I tell you, that will bring us all other things that is required. நீங்க சமாதானத்தை விட்டுட்டு அத்தனையும் நீங்க சேர்த்து சம்பாரிச்சு வச்சுக்கிட்டாலும், But if you give up peace and if you gather all the things and store up with you, ஒரு நாள் சேர்த்ததெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். one day you may have to give up whatever you have இதுக்கு gathered. ஒரு நல்ல உதாரணம் வந்து யாக்கோபு. So one important example is Jacob for அவன் this. ஆசீர்வாதத்தை வந்து வாங்கினான். He bought blessing. சொல்ல போனா கொள்ளையடிச்சான். So to say, he plundered it. அது ஒன்னை ஆகிலும் ஒரு சமாதானமான சூழ்நிலையில் அவன் வந்து பெறவே இல்லை. பாருங்க, He did not receive any of his blessings in a peaceful state. பாருங்க, அவங்க அண்ணன்ட்ட வந்து பசியா இருக்கிற நேரம் அவனுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் வந்து தனக்கு வேண்டிய வந்து கூளை கொடுத்துட்டு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டான். So first when he saw that his brother was very hungry, he deceived it and he gave the gruel and got his birthright. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கண்ணு குருடா இருக்காரு. And second, his father was blind. அந்த இடத்துல ஒரு நாடகம் ஆடி அவர்கிட்ட வந்து அந்த முதல் பிள்ளையுடைய உச்சிதமான ஆசீர்வாதத்தை போய் நாடகமாடி வாங்கிட்டு வந்துட்டான். So there he played a drama and he also received the blessings of the firstborn. இதோட விளைவு என்னன்னா, சமாதானத்தை இழந்து போயிட்டான். But at the end he lost his peace. அவங்க அப்பாவோட அவன் இருக்க முடியல. He was not able to stay with his father. அவனோட சகோதரனை சந்திக்க முடியல. He was not able to face his brother. தூர தேசத்துக்கு போயிட்டான். He went away far place. சமாதானம் கிடையாது. There is no peace in him. ஆனா முடிவு என்ன தெரியுமா? But what is the end? அவன் சேர்த்த எல்லாத்தையும் அவன் திருப்பி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. He had to give whatever he stored and gathered. அண்ணன் வேணான்னு சொன்னா கூட அவன் கொடுத்தான். Even if his
his brother refused, he gave it to him. நான் சொல்லுவேன், நீங்க சமாதானத்தை தேடுங்க. So I tell you, seek peace. இழந்ததெல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. You will restore whatever you lost. ஆனா நீங்க பொருட்களை சேர்த்துட்டு சமாதானத்தை விட்டீங்கன்னா, But if you store up things and if you have lost your peace, நீங்க அதற்காக பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். then you may have to pay a big price. இந்த சமாதானம் வந்து இந்த நதியை போல, நதியை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து அது ஊற்று வந்தாலும் அது கண் பார்க்காத இடங்களுக்கு அது பாய்ந்து போகிறது. This peace is like a river where though it springs from one place, but it just keeps on moving to places which cannot be seen. பாருங்க, ஒரு நதி வந்து பெரிய ஒரு நதியாக பாய்ந்து வரும். நாங்க ஆந்திரால நான் பார்த்திருக்கேன். And I have seen in Andhra where a river will flow like a big river. கோதாவரி கிருஷ்ணா ரிவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும். So those rivers like Godavari and Krishna, they will be huge. ஆனா அந்த நதிகள் வந்து துவங்கின இடத்திலிருந்து அது நீண்ட தூரம் பயணம் பண்ணினாலும் அது சின்ன சின்ன வாய்க்கால்களாக, அருவிகளாக அது பாய்ந்து கண் தெரியாத இடங்களிலெல்லாம் அது வந்து தண்ணீர் பாய்ந்து போயிட்டே இருக்கும். So though it starts as a single river from the source, but as it keeps on moving, it just splits or divides into many channels, many other branches, and keeps on going to places which you have not seen. நீங்க வீடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கிருஷ்ணா நதி தண்ணீர் இங்க வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. If you go to their houses, they will say, this is the water from Krishna river. காவேரி நதி தண்ணீர், பாலாறு தண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி டேப்ல புடிச்சிட்டு இருப்பாங்க. So they will be getting the water from the tap, saying that this is a river from Kaveri. அதுதான் நதி. That is the river. அதான் நதி. That is river. சமாதானம் அப்படிப்பட்டதுதான். Peace is also of same sort. நம்ம கண்ணுக்கே தெரியாது, அவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலையும் அது பாய்ந்து ஓடிட்டு இருக்கும். It is unseen to our eyes, but it will just flow in all the parts of our life. அது பல விதங்கள்ல அது பிரான்ச் அவுட் பண்ணி எல்லா இடங்களையும் ஆக்கிரமிக்கும். It will branch out in many ways and it will accommodate all the places. நான் சொல்லுவேன், உங்க சமாதானத்தை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. I tell you, don't underestimate your peace. அது உங்களுடைய சிந்தனைகளை தாக்கும். So it can affect your thoughts. அது உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனை தாக்கும். It can also affect the welfare of your அது family. உங்களுடைய சரீர சுகத்தின் மேல அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கு. And it has a great impact on the health of your body. பொருளாதார செழிப்புக்கு சமாதானம் ரொம்ப அவசியமா இருக்கு. Peace is very much essential for your financial prosperity. உங்க வேலையில, உங்க செழிப்புல இந்த சமாதானம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. Peace also makes an important role in the workplace. உங்களுடைய திறமைகள்ல அது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. Peace also occupies a major role in your talents. நீங்க எவ்வளவு நீங்க நுணுக்கமாக கிரியேட்டிவாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு இந்த சமாதானம் ரொம்ப அவசியமா இருக்கு. This peace is very important to show how creative you are. நீங்க இருதயம் வந்து குழப்பத்தினாலும் நீங்க வாழ்க்கையை வந்து சமாதானம் கேட்டினால் நிறைச்சிட்டீங்கன்னா, நான் நிச்சயமா சொல்றேன், உங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளில் ஒரு வாடலை நீங்க பாப்பீங்க. When you fill your heart with confusion on all peacelessness, then you can see there's something wrong in all parts of your life. ஒரு டல்னஸ் இருக்கும், எதுலயுமே ஒரு வாடல் இருக்கும். அதுல வந்து ஒரு செழிப்போ, ஒரு பச்சையான ஒரு வளர்ச்சியோ, கனியோ இருக்கவே இருக்காது. So there will not be any pleasantness or any kind of prosperity. It will always be dullness in all parts of your life. பேருக்குன்னு மரம் இருக்கும். So it will be just for namesake you will have a tree. ஆனா அந்த மரத்துல ஒரு செழிப்பு இருக்காது, கனி இருக்காது. But there will not be prosperity or fruits in that tree. பேருக்குன்னு குடும்பம் இருக்கும், எந்த ஒரு அவுட்கமே இருக்காது. You will have a family for namesake, but there will not be any outcome. சபையை குறித்து நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிப்பீர்களானா, Even when you read about church in the book of Acts, சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியில வளர்ந்து பெருகினதுன்னு பார்க்கிறோம். these churches had peace and they grew up in edification. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எல்லா இடத்துல அந்த சமாதானத்தை நம்ம நாடணும். So we have to seek peace in all places. ஏனென்றால் எங்கே சமாதானம் இருக்கோ அங்கதான் செழிப்பு இருக்கு. It's because where peace is, prosperity also places. உலகத்துல நிறைய நாடுகள் இருக்கு பாருங்க. There are many countries in this world. அவ்வளவு செழிப்பான பூமிகள் என்று சொல்றாங்க. They call it as prosperous lands. உதாரணமாக ஆப்பிரிக்காவில் உள்ள அநேக நாடுகள். For example, many countries in Africa. அங்கே அதிகமான டைமண்ட்ஸ், கோல்டு, ஆயில் எல்லாமே இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா நலன்களும் சொத்துக்களும் அதுல ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கிறாரு. We have all kinds of natural resources like diamond, oil and many other natural resources hidden in Africa. நீங்க ஆப்கானிஸ்தானை பாருங்க. Look at Afghanistan. அவங்க சொல்றாங்க அவ்வளவு ஒரு செழிப்பான பூமின்னு சொல்றாங்க. They call it a prosperous land. காஷ்மீரை பாருங்க. Consider Kashmir. அதோட அழகுக்கு அளவே இல்லைன்னு சொல்றாங்க. They say there is no limit to its beauty. இந்தியாவுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்றாங்க. They call it the Switzerland of India. ஆனா ஏன் அநேகர் அங்க போக மாட்டேங்கிறாங்க? But why don't people go there? ஏன் அந்த இடங்கள் வந்து நன்மையை கொடுக்க மாட்டேங்குது? Why are those places not giving any good to us? ஏன் அந்த இடத்துல வந்து அவ்வளவு பயத்தினால் ஜனங்க நிறைஞ்சிருக்காங்க? Why people are filled with fear in those places? இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இடத்தை பிடிச்சிட்டோம்னா எல்லாம் சாதிச்சிடலாம். Many people think if we take hold of that place we can achieve everything. அத வந்து எத்தனையோ அரசாங்கங்கள் ட்ரை பண்ணிருக்கு. Many governments have also tried it. இடத்தை தான் வச்சிருக்கலாமே தவிர அதுல ஒரு செழிப்பு இருக்காது. You can only have your place but there will not be any prosperity. நீங்க சமாதானத்தை தேடுவீர்களானால், but if you seek peace, சமாதானத்தை நிலைநாட்டுவீங்களா
வச்சீங்களானா if you establish peace over there, நான் சொல்லுவேன் இடமும் உங்களுக்கு வரும், செழிப்பும் வரும். I tell you, you will also have the land and also prosperity. இடமும் வரும், நன்மையும் வரும். You will have the land and also the reward. அந்த இடமே ஒரு பெரிய ஆசீர்வாதமா மாறிடும். That entire place becomes a great blessing. உங்களோட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்துல கூட ஆண்டவரே அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை தார். Even in your personal life and in your family life, Lord, give me grace to keep this peace, Lord. சமாதானத்தை மட்டும் நான் இழந்துட கூடாது. I should not lose my peace. என்ன நிலைமை வந்தாலும், no matter whatever may happen, ஆண்டவரே அந்த சமாதானத்தை என் வாழ்க்கையில காத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give me grace to keep the peace in my life. சமாதானத்தை என் வாழ்க்கையில ஜாக்கிரதையாய் வைத்துக்கொள்ள கிருபை தார். Lord, give me grace that I may keep this peace very carefully. சூழ்நிலையிலேயும் என் சமாதானத்தை நான் இழந்து போகாதபடி அதுக்கு பின் தொடர்ந்து போய் அதனால் வருகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தார் என்று கேள். Lord, give me grace in whatever might be the situation, I should pursue it and receive this peace in my life and keep it. கர்த்தர் அந்த சமாதானத்தை பெருக பண்ணுவாரா? May the Lord add peace to our life this morning. யாருக்கு இந்த சமாதானம் பெருகும்? And to whom will this peace be added? நீங்கள் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை திரும்ப வாசிக்கிறேன். Let us read Proverbs 3:1 and 2 again. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. My son, do not forget my law. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. But let your heart keep my commands. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காய் செய்யும், சமாதானத்தையும் பெருக பண்ணும். For length of days and long life and peace they will add to you. அவருடைய பிரமாணத்தை பிடிச்சுக்கிடுங்க. Hold on to his commands. அவருடைய ஆலோசனைகளை கேளுங்க. And listen to his counsel. அவருடைய கட்டளைகளை உங்க இருதயத்துல காத்துக்கொள்ளுங்க. Keep his commandments in your heart. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு சொல்லுகிறதின்படி செய்து பாருங்க. Do according to the word of God. உங்கள் சமாதானம் குறையவே குறையாது. And your peace will not lack in your life. கர்த்தர் சமாதானத்தை பெருக பண்ணுவார். The Lord will add peace to your life. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. எங்கள் சமாதான காரணரே, Lord, you are the peace, Lord. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரே, You are the one who creates peace in our life. சமாதானத்தை கொடுக்கிறவரே, The Lord who gives peace to us. இன்னைக்கு எங்கள் உள்ளத்தில் உம்முடைய சமாதானம் பெருகட்டும்பா. Lord, let your peace increase in our hearts. உம்முடைய Lord, சமாதானம் பெருகட்டும். Lord, let your peace increase in our hearts. உம்முடைய சமாதானம் பெருகட்டும். Lord, let your peace increase in our hearts. யெகோவா Lord. ஷாலோம், Jehovah Shalom. உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டும். Lord, let your peace fill our hearts. உம்முடைய சமாதானம் நிரப்பட்டும். Lord, let your peace fill our hearts. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீ. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. இயேசுவே, Jesus. இன்னைக்கு காலையிலே உம்முடைய சமாதானம் எங்கள் உள்ளத்திலே பெருக வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். Lord, we pray that your peace may increase in our hearts this morning, Lord. உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்கிறோம். Lord, we keep your commandments, Lord, ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்கிறோம். and to walk in your ways. நீர்தான் சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்து Lord, உம்மையே சார்ந்து கொள்கிறோம். Lord, to believe that you are the God who gives us peace and depend on you. ஆண்டவரே, இந்த காலையிலே அந்த சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நாங்கள் மொண்டு கொள்வதற்கு சமாதானத்திற்கு பின் தொடர்ந்து போகிறோம். ஆண்டவரே, Lord, this morning give us grace that we may pursue peace, that we may renew it every day and get it from it, Lord. ஆண்டவரே, Lord, அந்த சமாதானத்தை வாஞ்சிக்கிற ஒரு இருதயத்தை தார். give us a heart to desire that peace, Lord. அந்த சமாதானம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் செழிப்பாகாது. Lord, our life cannot be prosperous without this peace. இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை கனி உள்ளதாக செழிப்பான பூமியாய் மாற உம்முடைய சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து வரட்டும். Lord, let your peace flow like a river in our life, that it makes our life a prosperous and fruitful one. எங்கள் உள்ளங்களை உம்முடைய சமாதானத்தினால் இடைக்கட்டும். Lord, bind our hearts with your peace, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. ஆமென்.